ஒரு விஷயத்தை அணுகக்கூடிய நேரத்தில், ஒரு மனிதரை புரியக்கூடிய நேரத்தில் கண்ணுக்கெதிரே தவறு செய்கிறார், கண்ணுக்கெதிரே அவர் தப்பான வார்த்தைகளை சொல்கிறார். நூற்றுக்கணக்கான தன்னை மதிக்கும் மனிதர்கள் முன்னால் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டார். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அன்பையே அவர்கள் கடைபிடித்தார்கள். தங்களுடைய அன்பு செலுத்துதலை அங்கேயும் அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. இப்படித்தான் அல்லாஹும் நம் மீது ரஹ்மானாக ரஹீமாக இருக்கிறார். என் அடியார்கள் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் அவர்கள் ஒரு நாள் என்னிடத்தில் மன்றாடி மன்னிப்பு தேடினால் நான் மன்னித்து விடுவேன். இதே தன்மையை அடியார்களை உங்களுக்குள்ளேயும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மத்தியிலே மன்னிக்கும் தன்மை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எதையுமே நீங்கள் மென்மையாக அதை கையாளுவதற்கு நீங்கள் முனையுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க. அல்லாஹு தஆலா எப்பொழுதுமே மென்மையாளனாக இருக்கிறான். அவன் மென்மை தன்மை விரும்புகிறான். தன் அடியார்கள் விஷயத்தில் ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்மார்ட் ஹேண்டிலிங் யார் என்று சொன்னால் அது அல்லாஹ் தான். அதை போல அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலே எப்படி நற்குணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.